இயேசுவில் பிரியமுள்ள எம் உறவுகளே, அன்பின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசுவின் பிரியாவிடையின் இறுதி பகுதி. இயேசு தந்தையிடம் சென்ற பின் சீடர்கள் துன்பத்திற்குள்ளாவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் அத்துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். எனவே கவலைப்பட வேண்டாம் என்பது இயேசுவின் கூற்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை துயரத்திலிருந்து மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதே. இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள். இயேசு தந்தையிடம் போவது பற்றி எவ்வளவோ பேசியும் சீடர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. வெளிப்படையாக அவரிடம் கேட்கவும் அவர்களுக்கு துணிவு இல்லை. சில நேரங்களில் துணிவு நம்மிடையே இல்லாத காரணம்தான் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கின்றது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மிக அழகானது, அற்புதமானது. ஆனால் நாம் அதில் சந்திக்கின்ற போராட்டங்களும் அழகானது, அற்புதமானது, வித்தியாசமானது கூட. சொல்லப்போனால் நம் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனை என்ற துன்பங்களை சற்று சீர்தூக்கி பார்த்தால் அனைத்திலும் கடவுளின் உடனிருப்பை நம்மால் உணர முடியும். இயேசுவின் வாழ்வில் பாடுகளும் சிலுவை மரணமும் ஒரு துன்பம். ஆனால் அதில் துணிவு பெற்றார். அந்த பாடுகள் அழகாய் மாறியது, அற்புதத்தை தந்தது அவரின் உயிர்ப்பில். துன்பம் என்பது வீழ்ந்து கிடப்பதற்கு அல்ல, அது புது வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை ஆண்டவர் இயேசு உணர வைத்தார். துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்ற பல தருணங்கள் நமக்கு கிடைத்தாலும் அதில் எதிர்கொள்ள நமக்கு துணிவு இல்லை, சக்தியும் இல்லை. காரணம், நமக்கு மன வலிமை இல்லை. ஆனால் இயேசு நமக்கு மன வலிமை தருகின்றார். இறை வார்த்தையின் மூலம் ஆன்ம சக்தியை தருகின்றார். ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக நம்பிக்கையும் ஆற்றலும் தருகின்ற இயேசுவின் மன வலிமை அவரின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. நம்முடைய வாழ்வில் எது நடந்தாலும் நல்லதுக்கே என்பதை மனதில் நிறுத்தி மனம் தளராமல் வாழ துணிவு நமக்கு முக்கியம். துன்பம் என்பது துவண்டு போவதற்கல்ல, அது புது வாழ்க்கை பயணத்தை தொடர என்பதை நம் மனதில் நிறுத்துவோம். நம் வாழ்க்கை அழகானது, மகிழ்ச்சியானது. எனவே துன்பத்தை களைந்து இன்பத்தை நாடுவோம். ஆண்டவர் இயேசுவின் பாதையில் பயணிப்போம். அவர் நம்மோடு, நாம் அவரோடு நற்பாதையில் பயணித்து இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம்.